விஜய் தொலைக்காட்சியில் எல்லோருக்குமே ஃபேவரட்டான ஒரு சீரியல் தான் மகாநதி சீரியல். இதில் விஜய் காவேரி அப்படின்ற ஒரு பேருக்காகவே பயங்கரமாக வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா? பட் ஆனால் அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி தாங்க இப்போ ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. நம்ம காவேரியே வந்து விஜய்க்கு பர்த்டே கிஃப்டாக வெண்ணிலா அவர்களை வந்து கூட்டிகிட்டு வராங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது. ஸோ வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமான அப்செட் ஆகிட்டாங்க. விஜயுமே வந்துட்டு வெண்ணிலா நீ எங்கே இங்கேன்ற மாதிரி தான் வந்து அவரும் ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. ஸோ விஜய் வந்து ஆக்சுவலாக ஒரு பிளானில் இருப்பார், அக்ரிமெண்ட் பேப்பரெல்லாம் வந்து கிழிச்சு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தான் வருவார். பட் ஆனால் திடீர்னு காவேரியோட இந்த ஒரு செயல் வந்து எல்லா ரசிகர்களையும் ரொம்பவே அப்செட் ஆக்கிடுச்சு. இனிமேட்டு என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் வெண்ணிலா அவர்களுக்கும் விஜய் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து நம்ம லவ் பண்ணோன்ற மாதிரி ஞாபகமும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இனிமேட்டு வேறு மாதிரி வந்து ட்ராக் போக போகுதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. அதுக்குள்ளேயே எல்லாருமே வந்து சொல்கிற ஒரு விஷயம், இனிமேட்டு நாங்கள் இந்த மகாநதி பார்க்க மாட்டோம்ப்பா, இந்த மாதிரி வந்து விஜய் ஒரு பக்கம் காவேரி ஒரு பக்கம் அப்படின்னு பார்க்குற சக்திலாம் எங்களுக்கு கிடையாது. காவேரி ரொம்பவே பாவம் இல்லையா? ஃபஸ்ட்டு நிவின் அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணி குடும்பத்துக்காக வந்து அவனை விட்டுட்டு கடைசியில் இப்போ விஜய் அப்படின்றவனை வந்து ஒரு கட்டாய கல்யாணம் மாதிரி, ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம் மாதிரி வந்து பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இப்போ விஜயை வந்து நேசித்து வாழ ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னக்குள்ள அந்த பொண்ணு நிஜமாக ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக கருத்துக்களை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லிடுங்க.